மன்னார்குடியில் தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்ற 8ஆம் வகுப்பு மாணவன் லாரி மோதி அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். விரிவான தகவலுடன் நீராண்டிய செய்தியாளர் ராஜசேகர் விவரம் என்ன? தேவப்பிரியன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகணேஷ். இவர் அங்கு கேபிள் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 2 மகன்கள். இதில் 2வது மகன் அமரேஷ். இவர் மன்னார்குடி நகர் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில இன்று காலை தனது மகனை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு தந்தை சிவகணேஷ் மற்றும் அமரேஷ் இருவரும் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது மன்னார்குடி ருக்மணிபாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியாக வந்த அதிவேகமாக வந்த இந்த டிப்பர் லாரி என்பது அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது. இதில் அந்த டிப்பர் லாரியின் பின்பக்க சக்கரத்தில் அந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் அமரேஷின் முழுவதுமாக அந்த வாகனம் ஏறி இறங்கி இருக்கிறது. இது சம்பவ இடத்திலேயே அமரேஷ் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய தந்தை சிவகணேஷிற்கு பலத்த காயங்களுடன் அவரை மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இவர் 2 மகன்ல ஒரு மகன் இந்த விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தை ஏற்படுத்தி விட்டு அந்த டிப்பர் லாரி அங்கு நிற்காமல் சென்று விட்டது. இந்த லாரி எங்கு சென்றிருக்கிறது, அந்த வழியாக உள்ள சிசிடிவி காட்சிகளை தற்பொழுது மன்னார்குடி காவல்துறையினர் சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக தந்தை மருத்துவமனையில் இருக்கும் நிலையில மகன் இறந்து விட்ட சூழ்நிலையில அவருடைய பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 8 மணியிலிருந்து 12 மணிக்குள் நகர்பகுதிகளில் கனரக வாகனங்கள் வரக்கூடாது என கூறப்பட்டிருக்க நிலையிலும் இதே போன்ற வாகனங்கள் அதிகமாக வரும் காரணத்தினால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த லாரி டிரைவரை கைது செய்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.